ஒரு உயிர் எப்படி தாயினுடைய கருவறையில இருந்து அந்த உயிர் வளர்கிறதோ அது எல்லாத்தையும் மணிவாசக பெருமான் தான் சொல்றார். ஒரு உயிர் எப்படி வளருது, எப்படி இந்தந்த காலங்களில் எவ்வளவு துன்பப்படுகிறது என்பதை திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கார். அண்டப்பகுதி அப்படிங்கிற பக்கத்தில் அதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு உயிரானது எந்தெந்த துன்பத்தை பெறுகிறது என்கின்ற வரைக்கும் தாயினுடைய கருவறையில் கூடிய 10 மாதம் தான் நமக்கு தெரியும். தந்தையினுடைய வயிற்றில் 2 மாதம் முழுமையான அணுதான் தாயின் வயிற்றில் போய் 10 மாத கருவாக வளர்கிறது. அப்படி அந்த 10 மாத அந்த கரு முதல் மாதத்திலே இருக்கக்கூடிய நிலை தான் உருத்தெரியா காலம். உருத்தெரியா காலம்ங்கிறது தாயினுடைய கருவிலே நாம் அண்டமாக இருக்கிறோம். அண்டம் என்றால் ஒரு உருண்டை, ஒரு கரு முட்டை, அந்த உருண்டையாக தான் இருக்கிறோம். உருத்தெரியா காலத்து அப்படிதான் இருக்கிறோம். அது உருவெல்லாம் கிடையாது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே உருவம் தான், உருண்டையா இருக்கும். என் உள் புகுந்து எங்கே கருவறைக்குள்ள சாமி இருக்கிறாராம். எங்க இருந்து நம்மளை கூட்டு வர்றாரு பாருங்க. அங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாதுகாப்பு, நமக்கு இறைவன் பாதுகாப்பு. சிவனே உன் அபயம் நானேன்னு அவன் திருவடியில தான் நம்ம இருக்கிறோம். அவன் தான் நம்ம என்ன பண்றான், உருத்தெரியா காலத்து தன்னுடைய 2 கரங்களிலே அந்த கருமுட்டையை ஏந்தி கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலிருந்து இந்த மாதத்திலே இந்தந்த உறுப்பு வளரணும், இந்த மாதத்தில் இந்த கருவிகள் தோன்றணும், இந்த மாதத்திலே கை கால்கள் வரணும், இந்த மாதத்திலே உடம்பு முழுமை பெறணும், இந்த மாதத்திலே கேட்கும் திறன், நுகரும் திறன், பசியாரும் திறன் எல்லாவற்றையும் அந்தந்த பருவத்தில் அந்தந்த காலத்தில் கொடுத்து 10 மாதம் முடிந்த பிறகு நாம் இந்த மண்ணுக்கு வருகின்ற பொழுது தானும் துன்பமுற்று தன்னை ஈன்றெடுக்கக்கூடிய தாயையும் துன்பப்படுத்திட்டு தான் இந்த மண்ணுக்கு வரும். 2 பேருமே அழுறோம். யாரு? குழந்தையும் அழுது, தாயும் அழுவார். 2 பேரும் அழலைன்னா சுற்றி நிற்கிறவங்க அழ வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த 10 மாதமும் நம்மை தாயினுடைய கருவிலே தன்னுடைய கரங்களிலே ஏந்தி தாங்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பெருமான். அப்ப இருந்தே நம்ம கூட வரான். ஆனா அவன் கூட 10 மாதம் இருந்துட்டு இந்த பூமிக்கு வந்த உடனே ஒரு கை தாயை பற்றி கொள்கிறது, ஒரு கை தந்தையை பற்றி கொள்கிறது, இன்னொரு கை வேற யாராவது பற்றி கொள்கிறது. 2த்தையும் விட்டுட்டு வேற எதையோ பிடிச்சிது போய் பக்குவமா. இப்போ இருக்கிற உயிர் நம்ம எங்க இருந்து வந்தோங்கிறத மறந்துடுறோம். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பவானி ஐயா, நம்ம எங்க இருந்தோம், எங்கேருந்து எப்படி வந்தோம், வந்த இடம் ஏது, வந்த இடம் நாம் வர்றதுக்கு முன்னே எப்படி இருந்தது, நாம் வந்த பிறகு எப்படி மாறி இருக்குது என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வழியை நாம் மறக்க மாட்டோம். யார் ஒருவர் வந்த வழியை மறவாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நன்றி கடப்பாட்டிற்கு உரியவர்கள் ஆகிறார்கள். தன்னை ஈன்றெடுத்த இறைவனுக்கு, இந்த உலகத்திற்கு தன்னை தந்த இறைவனுக்கு கைமாறி ஏதாவது செய்ய வேண்டும்